திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஏசி மெக்கானிக்கை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்துள்ளது. கொலை செய்ய கூலிப்படையை அனுப்பிய வழக்கறிஞரை போலீசார் தேடி வருகின்றனர். இளைஞர் கொலையின் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பாளையம் பகுதியை சேர்ந்தவர் விக்னேஷ். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பாளையம் பகுதியை சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் ஏசி பழுது பார்க்கும் வேலையை செய்து வந்துள்ளார். விக்னேஷ் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் கணேஷ் ஆகியோர் நண்பர்களாக இருந்துள்ளனர். இந்நிலையில் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பாக பிரிந்து விட்டனர். இரு தரப்பினருக்கும் இடையே அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக பெரிய அளவில் மோதி உள்ளனர். கடந்த சனி அன்று இரவில் புதுகாமூர் சாலை மும்முனை சந்திப்பில் விக்னேஷ் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வந்த போது அவரை வழிமறித்த ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்று விட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த டிஎஸ்பி பாண்டீஸ்வரி தலைமையிலான போலீசார் விக்னேஷின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தனிப்படை அமைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் ஆரணி பாளையம் பகுதியை சேர்ந்த தனபால், பிரசாந்த், அசோக், கமல், தாமு, தினேஷ், சந்தோஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக உள்ள வழக்கறிஞர் கணேஷ், அவருடைய தம்பி ரமேஷ் ஆகிய இருவரையும் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட விக்னேஷுக்கு திருமணமாகி மகாலட்சுமி என்ற மனைவியும் 1.5 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர்.